ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்னா 10th எக்ஸசைஸ் 6.4 ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் பாட்டம் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட் அண்ட் த டாப் ஆஃப் எ 66 மீட்டர் ஹை அப்பார்ட்மெண்ட் ஆர் 60 மீட்டர் அண்ட் 30 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட். இப்போ கொஸ்டினில் இருக்கிற இதை ட்ரா பண்ணிக்கலாமா? ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. சாரி, இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய லேம்ப் போஸ்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு பெரிய லேம்ப் போஸ்ட் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. எலிவேஷன் வந்து 60 டிகிரினும் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எலிவேஷன் வந்து 60 டிகிரி, டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. இது கிரவுண்டு. ஓகேவா, அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ ஹைட்னு சொல்லிட்டாங்கன்னா 66 மீட்டர். ஓகேவா, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட் வந்து எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது என்ன ஏபி இருங்க, பேர் போடவே, சாரி, இதை ஏபினும் இதை சிடினும் வச்சுக்கலாம், இதை வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் height of the lamp post and the apartment. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே 66 மீட்டர்னா இங்கே 66 மீட்டர் தானே வருமோ. அப்போது இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, இதை கேட்குறாங்க. இது எவ்வளோ மீட்டர்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏஇ எத்தனை மீட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏஇ எக்ஸ்ன்னு இது வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு நம்ம இது பெற்றிருக்கோம். ஓகேவா, ஏஇ ஏபியில் ஏஇ. ஓகேவா, மூணாவது என்னென்னா the distance between the lamp post and the apartment. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதை பிடி கண்டுபிடிச்சாலும் டிஸ்டன்ஸ் தான், சிஇ கண்டுபிடிச்சாலும் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, அப்போது பிடி ஈக்குவல் டு சிஇ. ஓகேவா, டிஸ்டன்ஸ் இதுதான் இந்த மூணு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம டெஃபினேஷன் எழுதி ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட் த DC 66 மீட்டர், சேம் அதே தான் பிஇயும். நெக்ஸ்ட் வந்து சிஇசிபி கோணம் இசிபி 30 மீட்டர், ஏசிஇ 60 மீட்டர். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முக்கோணம் ஃபஸ்ட் வந்து 60 டிகிரி எடுத்துக்கலாம். முக்கோணம் ஏசிஇ 30 டிகிரியா, 30 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட் வரும், அர்ஜென்ட் வரும். அர்ஜென்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், tan தீட்டா வரும். ஏன்னா ஆப்போசிட் பை அர்ஜென்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆப்போசிட் பை அர்ஜென்ட் tan தீட்டா. ஓகேவா, தீட்டாக்கான மதிப்பு 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன 66, டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது, அதனால டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, tan 30 டிகிரிக்கு என்ன மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு 66/d. இப்போ டி இந்தாண்ட கொண்டு வந்துட்டு √3 இந்தாண்ட கொண்டு வரலாமா? அப்படி கொண்டு தானே ஆகும், வகுத்தில் டிவைடில் இந்தாண்ட போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போது இன்ட்டு √3ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து டி ஈக்குவல் டு 66 இன்ட்டு √3க்கு என்ன மதிப்பு 1.732. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 114.312 மீட்டர் போட்டுக்கோங்க மக்கள். இதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்து இப்போ 30 டிகிரி எடுத்தோமா, இப்போ 60 டிகிரி எடுத்துக்கலாம். ஏசிஇ கொஸ்டின்னா அடுத்து என்ன எடுத்துக்கிறோன்னா முக்கோணம் ஏசிஇ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டு. tan தீட்டா ஃபஸ்ட் வந்து 30 டிகிரி எடுத்தோம், இப்போ 60 டிகிரி எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு எக்ஸ், ஆப்போசிட் வந்து எக்ஸு பை
114.312. இப்போ tan 60 டிகிரிக்கு என்ன மதிப்புனா √3 ஈக்குவல் டு எக்ஸ் பை 114.312. இப்போ அடுத்து வந்து இந்த 114 இந்தாண்டு கொண்டு வரலாமா, டிவைலக்கு இந்தாண்டு வந்தால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ √3 இன்ட்டு 114.312 ஈக்குவல் டு எக்ஸ். √3க்கு என்ன மதிப்பு 1.732 இன்ட்டு 114.312 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 198 வரும். ஓகேவா, இது எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எது கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு, டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே நம்மளுக்கு 66 தெரியும். எக்ஸோட மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஏபி கிடச்சிருமா? இப்போ அதை பண்ண போகிறோம். அப்போது கீழே வந்து ஏபி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் பிஇ. ஏஇ என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 198 ப்ளஸ் பி வந்து 66. இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 264 மீட்டர். இதுதான் ஏபியோட வேல்யூ. ஓகேவா, கீழே டெஃபினேஷனாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது போட்டு 1 த ஹைட் ஆஃப் த, உங்களுக்கு தெரியும்னாலும் ரெட் கலரில் எழுதுகிறேன், த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். லேம்ப் போஸ்ட் எவ்வளோ ஹைட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 264 மீட்டர். செகண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் between height of the lamp post. இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதிக்கோங்க. எக்ஸாமில் எழுதாம விடாதீங்க. ஏன்னா இது தனியாக கொஸ்டின் கேட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் திருத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே பார்த்து திருத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்புறம் அவங்க தேடுவாங்க. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஹைட்டு எக்ஸ்னா அதோட டிஃப்ரென்ஸ் தானே. அப்போது 198 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா, தேர்டு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் lamp post and apartment. இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. 114.312 மீட்டர். ஓகேவா, இந்த மீட்டர்லாம் போட்டுக்கோங்க. ஓகேவா, மீட்டர்லாம் போட முடியாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா.